லண்டனிலிருந்து சென்னை திரும்பும் திரு ஸ்டாலின் எடுக்க இருக்கும் அதிரடியான நடவடிக்கைகள், திமுகவில் புதிய பொறுப்பு, புதிய பதவிகள் என அறிவிக்க இருப்பது உண்மையா? தவேக அரசுக்கு எதிரான போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறதா திமுக வெகு விரைவில்? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. லண்டன் சென்றிருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் சென்னை திரும்ப இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த வாரம், இந்த திங்கள் தொடங்கி இந்த வாரத்தில் மட்டுமே மிக முக்கியமான பல நிகழ்வுகள் இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில நடந்திருந்தது. குறிப்பாக அதுல பழனி முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்த ஒரு நிலம், அந்த நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதுல மிகப்பெரிய ஒரு முறைகேடு, தவறு நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்து பிறகு அந்த பதிவாளர் நீக்கப்பட்ட நிகழ்வு என்பது இந்த வார தொடக்கத்துல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிகழ்வு. இரண்டாவதாக, மாற்றுத்திறனாளி நாகர்கோவிலை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி லாக்அப் டெத், காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இந்த வார தொடக்கத்துல அமைந்த மிக முக்கியமான செய்தி. மூன்றாவது, செங்கல்பட்டு பகுதியை சார்ந்த தவேக நிர்வாகி ஒருவர் பணம் வாங்கிய விவகாரம். நம்ம அந்த வீடியோவை பார்த்திருக்கோம். அவர் பணம் வாங்கி இருக்கிறார், லஞ்சம் பெற்று இருக்கிறார் என்கிற அந்த வீடியோ, அந்த குற்றச்சாட்டு. பிறகு அவர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. என்ன நடவடிக்கை? அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், பிறகு அன்று இரவே கைது செய்யப்படுகிறார். அப்படின்னு இந்த வாரம் மட்டுமே இந்த தவேக அரசு மீதான பல விமர்சனங்கள், பல குற்றச்சம்பவங்கள் நடந்து உறுதியாகி அதுல சில சம்பவங்கள் இப்பொழுதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த பேசு பொருளா மாறுறது அப்படின்னு என்னன்னா, மக்கள் எல்லோரும் சமூக வலைத்தளங்கள்ல அல்லது மக்கள் சந்திக்கிற இடமெல்லாம் இதை பற்றி தகவலை தேடுறாங்க, பேசுறாங்க, எழுதுறாங்க. இப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே உயிர்ப்போடு இருக்கு. மக்கள் அதை தற்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரசு, புதிய அரசு அமைஞ்ச உடனேயே ஊழல் இந்த அரசுக்கு எதிரானது. யார் பணம் கேட்டாலும், யார் உங்களிடத்திலே பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தாலும், அரசு துறையில ஊழல் இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, இது எங்க அண்ணனுடைய ஆட்சி, பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு முதலமைச்சர் மேடையில பேசுகிறார். மறுபுறம் ஒரு ஊழல் சம்பவம் வெளியேறுது, லஞ்ச சம்பவம் வெளியேறுகிறது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறையில ஒரு மரணம். இப்ப கடந்த காலங்கள்ல அஜித்குமார் மரணம் நடக்கிறப்ப முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கையில ஒரு பலகையை வச்சிருந்தாரு. அதுல நீதி எங்களுக்கு வேண்டும், சாரி வேண்டாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தையே முன்னெடுத்ததை நம்ம பார்த்தோம், அன்றைக்கு லாக்அப் மரணத்துக்கு எதிராக. ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த இந்த லாக்அப் மரணத்தை பற்றி அவர் என்ன பேசி இருக்கிறார், என்ன கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார், இது எப்படி அவர் மௌனமாக கடந்து போகிறார் அப்படின்றதை எல்லாம் மக்கள் கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப கடந்த ஆட்சியில ஒரு ஸ்டாண்டும், இன்றைக்கு அவருடைய ஆட்சி நடக்கும்போது ஒரு ஸ்டாண்டும் எடுக்கக்கூடிய சாதாரண ஒரு அரசியல்வாதியாக விஜய் மாறிவிட்டார் அப்படிங்கிற பார்வை வந்துவிட்டது. மூன்றாவது, கோயிலுக்கு பயன்படக்கூடிய நிலம். இந்த நிலம் இருக்கு இல்லையா, இந்த நிலம் 1888 ஒரு நபர் இந்த கோவிலுக்கு இந்த நிலம் பயன்பட வேண்டும் அப்படின்னு தண்டாயுதபாணி என்கிற ஒரு நபருக்கு எழுதி கொடுக்கிறாரு. அவர் அந்த நிலத்தை பராமரிக்கிறார். இந்த நிலம் கோயில் சம்பந்தமான வேலைகளுக்கு பயன்பட வேண்டும். இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் முருகனை போய் சேர வேண்டும். இது கோவிலுக்கான நிலம், கிட்டத்தட்ட அது கோயிலுக்கு பயன்படக்கூடிய நிலம். நேரடியாக இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இடம் இல்லைனாலும் கூட இந்த நிலம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பழனி முருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலத்துல ஒரு மோசடி நடந்திருக்கு. வழக்கெல்லாம் நடந்து பிறகு நீதிமன்ற தீர்ப்பு, இதை யாரும் விற்க முடியாது, வாங்க முடியாது, இது கோயிலுக்கு பயன்பட வேண்டிய நிலம்னு ஒரு தீர்ப்பு எல்லாம் வந்த பிறகு, இது கடந்த 2025 வந்த பிறகு இன்றைக்கு அது பத்திரப்பதிவு செய்யப்பட்டது, பூகம்பமாக மாறியது. ஒரு அமைச்சர் இது எனக்கு தெரியாம நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் அந்த அமைச்சர் பதவிக்கு தகுதியற்ற நபர். இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னா தவறு நடந்திருக்கு அப்படின்றத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாங்க? இப்ப சிபிசிஐடி கைக்கு மாறி இருக்கு, விசாரணை எப்படி மாற இருக்கிறது, இன்னும் என்ன மாதிரியான செய்தியெல்லாம் வெளியே வர இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, லண்டன்ல போயிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அவர் சென்னைக்கு வந்த பிறகு இவர் இல்லாத இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த இந்த முக்கிய சம்பவங்களை பற்றி எல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடுனா கண்டன அறிக்கை கொடுக்கிறது கிடையாது. எப்படி அமைச்சர் சரத் போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து
தெருவில் இறங்கி போராட்டம் செய்து திமுகவை சார்ந்த மாணவரணியினர் கைதாகி அது ஒரு பெரிய செய்தியாக அதுவும் பேசு பொருளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்க்கப்பட்டதோ, அப்படி முக்கியமான இந்த லாக்அப் மரணம், நாகர்கோவில் நடந்த இந்த மரணம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க திமுக நடத்தி அதை கொண்டு போய் மக்களிடத்துல சேர்ப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்கள்ல எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் இந்த நேரத்துல ஸ்டாலின் கெல்லியே அவர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் வந்தா ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருப்பார், இப்போ கூட ஒண்ணும் இல்ல வந்து அவரு நடத்த போறாரு அப்படின்னு பேசுறத பார்க்க முடியுது. இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக பிறகு இப்ப இந்த லஞ்சம் வாங்கினதாக ஒரு நிர்வாகி மாட்டியிருக்காரு இல்லையா, இப்படின்னு இவ்வளவு செய்திகளையும் திமுக எப்படி அரசியலாக மாற்ற போகிறது. அரசியல்னா என்ன, இது எப்படி பெரிய பிரச்சனையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக இந்த அரசு எதையெல்லாம் சொன்னதோ அதற்கு எதிராக நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் திமுக எப்படி கையாள போகிறது. அதை தாண்டி திமுகவில் இன்னும் பல புதிய பொறுப்புகள் அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல் எல்லாம் வருகிறது. மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள், புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள், இளைஞரணியினருக்கு முன்னணி வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது. இப்படி பல நடவடிக்கைகளை திமுக முன்னெடுக்க இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னை வந்த உடனேயே ஒரு வழியாக திமுக தரப்பு இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு அதற்கான வேலையை தொடங்க வேண்டிய காலகட்டத்தில் நகர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். திமுகவும் அதை புரிந்து கொண்டு செயல்படும்னு திமுக தொண்டர்களே, நிர்வாகிகளே விரும்புறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க இருக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை, ஆட்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றி கிராமுக்கு கூடுதல் விலை பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360உடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.